அடுத்து பேச இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மதுரை மண்ணின் மைந்தர். மதுரைக்கே வந்து ஒரு எப்போவுமே பேச சொல்லியா தரணும், மதுரைக்கு பேச ஏன்னா பேசி பேசி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை தான். அந்த மாதிரி வில்லாபுரத்தில், மதுரை வில்லாபுரத்திலிருந்து வருகை பொருத்தக்கூடிய ஜோதிடர் சிவன் ஐயா அவர்கள் நம்மளிடையே இப்பொழுது குடும்ப வாழ்க்கை குடும்ப ஜாதகம்னு பேச போகிறாருங்க. வாங்க ஐயா. திருச்செங்கோட்டில் 13வது தேசிய ஜோதிட கருத்தரங்கை மிக சிறப்பன்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதுரையின் மண்ணின் மைந்தன் ஜோதிட சக்கரவர்த்தி, பழகுவதற்கு இனிய பண்பாளர், மரியாதைக்குரிய டாக்டர் பிரகாஷ் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய எண்ணங்களையும் ஆக்க வழியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நண்பர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களே, என்னை இந்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்த திருச்சி ஜோதிடர் இனிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நான் காலையில் 11 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். இந்த கூட்டத்தை வந்து உத்து கவனிக்கும் போது எல்லா பேரும் நோட்டையும் பேனாவையும் எடுத்து குறிப்பு எடுத்த ஒரே ஒரு காட்சியை நான் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாதாந்திரத்திலும் நான் பார்த்ததில்லை. இரண்டாவது, இவ்வளவு கூட்டம் நிறைந்த ஒரு அரங்கில் நான் இதுவரை ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டதும் இல்லை. ஒரு ஊருக்கு ஜோதிட மாநாட்டுக்காக நான் போயிருந்தேன். மொத்தமே 3 பேர். அந்த 3 பேர்த்தையும் விசாரித்து பார்த்தா, ஒருத்தர் கேமராமேனு, ஒருத்தர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், இன்னொருத்தர் யான்னு கேட்டேன். பாவம், அவர் தண்ணி போட வந்திருக்காரு, தண்ணி கேன் கொண்டு வந்திருக்காரு. அவரை உள்ளே உட்கார வச்சு கதவை போட்டிட்டாங்க. உட்காரியா இருந்தாலும் நல்லா பேசுவார், உட்காந்து கேளு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இன்றைக்கி ஜோதிடம் மாநாடு, இந்த கருத்தரங்கம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரகசிய கூட்டம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இவ்வளோ பேர் குறிப்பெடுத்து ஆர்வமாக கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்து உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய தலைப்பு குடும்ப ஜாதகத்தை பாருங்கள் என்பது தான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு. பெரும்பாலும் ஜோசியம் பார்க்குறவங்க ஒரே ஒரு நோட்டு கொண்டு வருவாங்க. அந்த ஒத்த நோட்டில் குடும்பத்தை பற்றி எல்லாத்தையுமே கேட்பாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஏன்னு கேட்டால், ஏன் குடும்ப ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தோடு தொடர்புடையது. நான் பேசுவதற்கு முன்பாகவே சொல்லுகிறேன், நான் கற்பனையாகவோ வாய்க்கு வந்த கருத்துக்களை பேசுவதோ கிடையாது. மூல நூல்களில் இருக்கக்கூடிய முனிவர்களும் ரிஷிகளும் சொன்ன கருத்துக்களை மட்டும்தான் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் ஆதாரம் உண்டு. அதை முன்னாடியே நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் தொடர்புடையது. அப்பா அம்மா பிள்ளைகள் 2 பேருன்னு வச்சுக்கோங்க. பிள்ளையுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்து விட்டால், அந்த நேரத்தில் அப்பா வந்து செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தையும் இழந்து நடுவீதிக்கு வருவார் என்பது ஜாதக விதி. பிள்ளையுடைய ஜாதகத்தில் 9ல் செவ்வாய் இருந்து
அந்த பிள்ளைக்கு செவ்வாய் திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்கக்கூடாது. ஏன்னா தந்தை தன்னுடைய சொல்லை இழக்கக்கூடியது. அதே மாதிரி 11ஆம் இடத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்கிறதோ அவர் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தா மூல நூலில் போட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? இம்சித்து அந்த பொருளை மீண்டும் பெற வேண்டும். ஈஸியாக வந்து அப்படி நீங்கள் வாங்கிடவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்படி தான் வாங்க முடியும் 11 செவ்வாய் இருந்தால். ஏன் குடும்ப ஜாதகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அப்பாவினுடைய ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் அது புத்திர சோகத்தை உண்டு செய்யும். புத்திர சோகம் என்பது வேறு, புத்திர தோஷம் என்பது வேறு. புத்திர தோஷம் என்பது குழந்தை பிறக்காமல் இருப்பது. புத்திர சோகம் என்பது குழந்தை பிறந்து கொஞ்ச வயசுல இறப்பது. 5ஆம் இடத்தில் மாந்தியும் கேதுவும் இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு புத்திர தோஷம். வாலிப வயசு 32 வயசுக்குள்ளேயே அந்த குழந்தை இறக்கும். ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 5ல் கேது இருந்தா, இந்த செய்தி ஜோதிட களஞ்சியம் என்ற நூலிலே 5வது பாவகத்தில் இருக்கு. 5ல் கேது இருந்தா ஒரு பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட கன்சீவா இருக்கும்போது உங்க மனைவி கட்டாயம் ஆலமரத்தை அரச மரத்தை சுற்றி கட்டாயம் வந்து ஒரு 10 கன்னி பெண்களுக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டும். 10 மாசம் செய்யணும். அப்படி செய்தால் உனக்கு தீர்க்காயில் குழந்தை பிறக்கும் என்ற குறிப்பே அதில் இருக்கு. நம்ம பொருத்தம் பார்க்கிறப்ப 5ல் கேது இருந்தா நம்ம கண்டுக்கிறது இல்லை. அது பல பேத்தை தன்னுடைய குழந்தைகளை இழக்கும் சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அப்பாவின் ஜாதகத்தை பார்த்து குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். எனக்கு முன்பாக ஒரு அம்மையார் பேசினார்கள். 9ஆம் இடத்தின் அதிபதி உச்சமாக இருந்தால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 9ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவன் ஒரு பாக்கியம் நிறைந்தவன். ஆனால் 9ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி நீசமாகவோ 6, 8, 12லேயோ அஸ்தமனமோ அடைந்தால் ஒருபோதும் பாக்கியம் செய்யாதவன். அது தர்த்திர யோகம் என்று பெயர். ஒரு லக்கணாதிபதியை எப்படி பார்க்கணும்? லக்கணாதிபதி எங்கே போய் அமர வேண்டும்? அழகா எழுதுறார் புலிப்பாணி சித்தரு. ஒரு லக்கணாதிபதி சுபருடைய வீட்டில் போய் சேரணும். அது கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருக்கணும். அந்த லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கணும். அந்த லக்கணாதிபதிக்கு சாரம் கொடுத்தவனும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கணும். அப்படி இருந்தா அவன் வாழ்க்கையில ஜாதகமே பார்க்க வேண்டாம், அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 1,00,000 யோகங்கள் இருந்தாலும் லக்கணாதிபதி வலு இழந்து விட்டால் அந்த 1,00,000 யோகமும் மனிதனுக்கு செயல்படாது. ஒரு மரத்துக்கு ஆணிவேர் எப்படி முக்கியமோ அதைவிட மிக முக்கியமானது லக்கணாதிபதி. லக்கணாதிபதியை தேர்ந்தெடுப்பதே ஒரு ஜோசியருக்கு மிகப்பெரிய திறமை வேண்டும். சாதாரணமாக லக்கணத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. லக்கணம் வழிதா ராசி வழிதா என்பதை சீர்தூக்கி பார்க்கணும். லக்கணத்தை விட ராசி வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய உண்மையான லக்கணம். அதிலிருந்துதே நீங்கள் 1, 2, 3 போட்டுக்கிறணும். நல்லா கேட்டுக்குங்க. லக்கணத்தை தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. லக்கணத்தை விட ராசி வலிமையாக இருந்தால் அந்த ராசி இருக்கக்கூடிய இடம்தான் லக்கணம். ஐயா, எனக்கு
லக்கணமும் லக்கணாதிபதியும் ரெண்டுமே சரியில்லையே. நான் எதை பார்ப்பது என்றால் சூரியனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூரியனிலிருந்து 1 2 3 போட்டுக்கிறணும். அதனாலதான் விதியை பார், மதியை பார், கதியை பார். விதி என்றால் லக்கணம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். இந்த 3ல எது வலிமை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்க 1 2 3 போட்டு பாருங்க, நீங்க சொல்ற அனைத்தும் சரியா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு 90% பேர் லக்கணாதிபதி வலிமை இழந்தாலும் லக்கணத்தையே வைத்துக்கொண்டு நீங்கள் பலன் சொல்லுவதால் பல நேரங்களில் அந்த பலன் பொய்யாகிவிடும். 2018 நீ வீடு கட்டியிருப்பியே அப்படி சொல்லுவீங்க. அந்த நேரம் தான் நான் வீடை விற்று தெருவுக்கு வந்தேன். அவன் போன வருஷம் இந்நேரம் நீங்கள் கார் வாங்கியிருப்பீங்களே அப்படின்னா, போன வருஷம் இந்நேரம் இதே நேரத்தில் தான் கார் புளிய மரத்தில் மோதி உசுறு தப்பிச்சிருக்கேன் அப்படின்வான். நம்ம சொல்கிறதுக்கு பூராமே ஆப்போசிட்டாகவே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம யோசிக்கணும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தோடனே அந்த ஜாதகம் சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன திசா புத்தியை கடந்து வந்திருக்காருன்னு பார்க்கணும். பார்த்துட்டு கடந்த கால வாழ்க்கையை நாம் சொல்லணும். சொல்லும்போது அந்த ஜாதகர் ஆமையா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜாதகம் சரியா இருக்குன்னு அர்த்தம். நீ அடுத்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அந்த அந்த ஜாதகம் வந்து திருக்கணிதத்தில் இருக்கா மாக்கியத்தில் இருக்கானே பார்க்கறது இல்லை. நோட்டை கொடுத்தோடனே நம்ம மாடு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அன்னைக்கு எழுதும்போது வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்கன்னா 3 கிரகங்கள் மாறும். சனி மாறும், ராகு மாறும், கேது மாறும். இந்த 3 மாறுச்சுன்னா உங்களுக்கு பலன்கள் ஒருபோதும் துல்லியமாக இருக்காது. இதெல்லாம் பார்த்துக்கிறணும். 9ஆம் இடத்தில் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி இருந்தாலும், 9ஆம் இடத்தில் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி இருந்தாலும், முந்தன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருந்தாலும், குந்தன் என்று சொல்லக்கூடிய ராகு இருந்தாலும், அந்த திசை வரும்போது அப்பாவுக்கு ஒரு அரிட்டம் சொல்லு. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு பிள்ளையுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சனியோ 9ஆம் இடத்துல சூரியனோ ராகுவோ இருந்தால் அது சிக்கலை தரும். 9ல் சூரியன் இருந்தால் என்னங்க தோஷம்? என்ன தோஷம்? காரக பாவக நாஸ்தி விதி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 9ஆம் இடம் என்பது யாரை குறிக்கும்? தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். அங்கே தந்தைக்கு உரிய சூரியனே அமர்ந்தால் அது காரக பாவக நாஸ்தி விதி. 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் காரக பாவக நாஸ்தி விதி. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் காரக பாவக நாஸ்தி விதி. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் காரக பாவக நாஸ்தி விதி. நல்லா கேட்டுக்குங்க. 3ஆம் இடத்தின் அதிபதி நீச்சம் பெற்று செவ்வாயும் வலு இழந்தால் அந்த திசை புத்தி நடக்கும்போது கூட பிறந்த தங்கச்சி தம்பியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 5ஆம் இடத்தின் அதிபதியும் குருவும் வலிமை இழந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் பெத்த பிள்ளையை பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் வலிமை இழந்துன்னா என்ன அர்த்தம்? அஸ்தமனம், நீச்சம், 6 8 12 போய் உட்கார்றது, நவாம்சத்தில் கெட்டு போறது, இது பூராமே வலிமை இழக்கிறது. உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கு, அது வக்கரமானால் நீச பலனை தரும். நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரமானால் உச்ச பலனை தரும்.
பகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமானால் ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு சமமாக கருத வேண்டும். ஆட்சி பெற்ற இடத்தில் ஒரு கிரகம் வக்கரமடைந்தால் மூலத்திரிகோணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமடைந்தால் உச்சபலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் மூல நூல்ல போட்டிருக்கு. ஆனா பெரிய பெரிய ஜோசியர்களே வக்கரம் பெற்ற கிரகம் துன்பத்தை தான் தரும். அது மிகப்பெரிய தவறான கருத்து. வக்கரம்னா என்ன சுருக்கமா சொல்லிடுறேன். வக்கரம் பெற்ற கிரகம் தன்னுடைய வேலையை துரிதமாக செய்யும், ஃபாஸ்டா செய்யும். அப்ப ஒரு யோகர், நல்லா கவனிங்க, ஒரு யோகர் அவரு மூலத்திரிகோணத்தில் இருக்கார், அவர் வக்கரம் அடைஞ்சிருக்கார். இப்ப உச்சம் பெற்ற கிரகத்துக்கு சமமாக அந்த ஜாதகருக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கும். இதை போய் தப்புன்னு சொல்ல முடியுமாங்க? ஒரு பாதகாதிபதி, நல்லா கவனிக்கணும், ஒரு பாதகாதிபதி அல்லது ஒரு மாரகாதிபதி ஏற்கனவே ஆட்சி வீட்டில் இருக்காரு, அவர் வக்கரம் அடைஞ்சிருக்காரு, அவர் திசை வந்துருச்சுன்னா பாதகத்தையும் கண்டங்களையும் துன்பங்களையும் அதிகமாக கொடுக்கும். அப்ப வக்கரம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு யாருன்னு பாருங்க. இந்த காலபுருஷ தத்துவத்தெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. அது ஒருபோதும் ஜோசியத்துக்கு உதவாது. ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுக்கப்பட்டது. அதவே பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா ஒருபோதும் நீங்கள் ஜோசியராக முடியாது. சவால் விடுறேன். எதுக்கு எடுத்தாலும் காலபுருஷ தத்துவம் கால அது எதுக்கு பலன் சொல்றதுக்கு அது பயன்படாதுங்க. லக்கண சுபர் தான் மிக முக்கியம். இப்ப பாருங்க, செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம ஆளுக போட்டு குழப்புற குழப்பு பெருங்குழப்பமா இருக்கு. லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்து விட்டால் உனக்கு செவ்வாய் தோஷம் ஆகும். கை வச்சுட்டேன் ஒருத்தன். அதுக்கடுத்து ஆத்தாடி நமக்கு இல்ல சந்தோஷம்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து அவர் சொன்னாரு, லக்கணத்திலிருந்து மட்டும் பார்க்க கூடாது, சுக்கிரனுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஆகும். இவனாவது நெஞ்சில கை வச்சான், அவன் சொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கடுத்து விடலைங்க, மறுபடியும் காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் ஆகும். இந்த மூணையும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். நான் சொல்ல ரைட்டாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு எவ்வளவு விதிகளையும் விதி விலக்குகளையும் நம் ஜோதிட முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்ப செவ்வாய் தோஷம் வேலை பார்க்கும் தெரியுமா? 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் நீசமானாலோ அஸ்தமனம் அடைந்தாலோ 6, 8, 12 மறைந்தாலோ அவர்களுக்குத்தான் செவ்வாய் தோஷம் பாதிப்பு உண்டாக்கும். அதுவும் திருமணத்திற்கு பின்பாக செவ்வாய் திசை வந்தால் மட்டும்தான் அந்த பாதிப்பை உண்டு செய்யும், இல்லை என்றால் உண்டு செய்யாது. எனக்கு 7 செவ்வாய், எனக்கு 7 செவ்வாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது. என் மனைவியோட சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது, சந்தோஷமாகத்தான் இருக்கும். எனக்கு 2 பிள்ளை, 2 பேரும் அட்வொகேட்டு. சென்னை ஹைகோர்ட்டில் ஒருத்தன், மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தன். செவ்வாய் திசை என்னை என்ன பண்ணுச்சு? ஏன் என்னை ஒன்றும் பண்ணலை. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம், புரியுதா? செவ்வாய் திசை நான் பிறந்த போதே எனக்கு முடிந்து விட்டது. சித்திரை 1ஆம் பாதத்தில் நான் பிறந்தேன். அப்ப என்ன நட்சத்திரம் பிறக்கிறப்ப?
பிறக்கும் போதே எனக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சா? அப்போ ஏன் இதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் நிறைய பேர்த்த பயமுறுத்தி உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம்? சார், நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை பாராட்டுறேன். சிவபெருமான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். இவ்வளவு நீங்கள் நோட்ஸ் வச்சு எடுக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய கொடை. இறைவன் உங்களுக்கு அருள் இருக்குன்னு அர்த்தம். சும்மா காதல் அப்படி கேட்டுட்டு போனால் ஜோசியம் ஒருபோதும் வராது. அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தர் மேடையில் பேசுறாருன்னா அவர் பேசுறது உண்மையா பொய்யா, மூல நூல்ல அந்த செய்தி இருக்கான்னு யார் ஒருவன் சீர்தூக்கி படிக்கிறானோ அவனுக்கு புதன் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புதன் சரியா இல்லை அப்படின்னா யாரு பேசினாலும் நீங்க எழுதிக்கிட்டு 4 பேர்த்து பேச்சை கேட்டுட்டு 4ஆல வகுத்து ஒருபோதும் ஜோசியத்தை சொல்ல முடியாது. அதாவது ஜோதிடத்தில் 50,000 ரூல்ஸ் இருக்குங்க. ரூல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 ரூல்ஸ் சொல்கிறேன். நான் சொல்லி நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என் பையன் +2 படிக்கும்போது முகத்தில் 2 பரு வந்துருச்சு. பரு அப்போ என் பையன் ஃபீல் பண்ணான். ஏன்னா அடல்ட் ஏஜ், இந்த பொம்பளை பிள்ளைலாம் பார்த்துச்சுன்னா கொஞ்சம் கேள்வி பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணான். நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போனால் 7 நாளில் சரியாக போகும், போகாமல் வீட்டில் இருந்தால் 1 வாரத்தில் சரியாக போகும்டான்னு. அவன் கேட்கல, நான் ஆஸ்பத்திரிக்கே போகணும்ட்டான். சரின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா. எனக்கு தெரியாது. ஏமா நாங்கள் தெரியாமல் வந்துட்டோமா, அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, மறுபடியும் நான் ஒரு 67 கிலோமீட்டர் வரணும், அதனால் ஏதாவது பண்ணுங்கம்மான்னு அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போல் என்னையை பார்த்துருச்சு. அந்த இடத்துல கூட என்னை ஜோசியம் தான் காப்பாத்துச்சு. உடனே டாக்டர்கிட்ட போய், ஒரு அஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு, அவருடைய வீடியோவை நான் பார்ப்பேன், அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கலை, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு எனக்காக அந்த பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணி உடனே எங்களை உள்ளுக்குள்ளே அனுப்புது. அந்த டாக்டருக்கு நல்லா கவனிங்க, அந்த டாக்டருக்கு அஸ்ட்ராலஜி பிடிக்காது, ஜோசியக்காரங்களை சுத்தமாக பிடிக்காது. நான் போய் உட்காந்துட்டேன். 2 பருவை நீக்கிறதுக்கு நம்ப மாட்டேங்க 35,000 ரூபா கேட்டான். சார் நம்ப மாட்டேங்க சார், 35,000 ரூபா சார் ஃபீஸு. போகிற போக்கில் தவக்குன்னு பிச்சை எரிஞ்சிட்டு போகிறத விட்டு போட்டு 35,000 கொடுப்பாங்க. எங்கே ஒருவேளை 35,000 கேட்டுவீங்க போனாலும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு கிச்சு விட்டுறாதீங்க, உடம்பு முழுவதும் பரவிடும் அப்படின்னு என்னை பயமுறுத்தினார். அப்புறம் நீங்கள் ஏதோ அஸ்ட்ராலஜராமே அப்படின்னார். இல்லை சார், நான் அஸ்ட்ராலஜர் தெரிஞ்சிருக்கேன், ஆர்வலர், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தார். நீங்கள் பெரிய தோல் டாக்டர் தானே, ஏன்னா என்னை பார்த்தது ஒரு ஜோசியக்காரரை ஒரு மரியாதை இதாக பேசுவது எனக்கு பிடிக்கல. சரின்ட்டு அவருடைய இதை கொடுத்தார், டேட்டா பர்த் சொன்னார், டயத்தை சொன்னார். வாங்கி பார்த்தேன். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. வாங்கி பார்த்தேன். சார் நீங்கள் தோல் டாக்டர் தானே, உங்களுக்கு தோல் வியாதி உங்களுக்கு வராதான்னு கேட்டேன். எனக்கு வராது, நான் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, அப்படி இப்படின்னு இந்த 60 வயசுக்கு மேலே போனாலும் எவனாவது கிடைச்சானுக்கு வளவளன்னு பேசியே கொண்டு விடுவாங்க. அது ஒரு இந்த வயசு கோளாறு. எங்க ராங்கு நம்பர் வந்தால் கூட அதில் 1/2 மணி நேரம் பேசுகிறாள்லாம் இருக்குது. ஃபோனில் இந்த கம்பெனி ஃபோன் வரும், அதில் 1/2 மணி நேரம் பேசுகிறாள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். சரின்னு பார்த்துட்டு சொன்னேன், நீங்கள் தோல் டாக்டர் தானே, உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகளில் உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளியா வரும். நீ உலகத்தில் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய் நீ மருத்துவம் பாரு, 1 கோடி இல்லை 50 கோடி செலவு பண்ணு, உன் தோல் வியாதி போகாதுன்னு சொன்னேன். சொல்லிட்டு தான் வந்தேன். அவருக்கு அலட்சியம் பாருங்க. கடவுளுக்கு என்ன ஒரு கேவலப்படுத்துற மாதிரி பார்க்குறாரு, பேசுறாரு. அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே நாம் படித்த கோல்டன் விதி அங்கே உட்கார்ந்துருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு 35,000 செலவு பண்ணேன் என் மகனுக்காக.
செலவு பண்ணி இம்புட்டு மாத்திரங்க. என் வாழ்க்கையில் இம்புட்டு, இது ஹார்ட் அட்டாக்கு ஆனால் கூட இவ்வளவு மாத்திரை இருக்காது. என்ன 2 பரு போகிறதுக்கு இம்புட்டு மாத்திரை, ஏகப்பட்ட மாத்திரை கொடுத்தாரு. இது காலையில் சாப்பிடணும், இது மதியம் சாப்பிடணும், இது நைட்டு சாப்பிடணும், இது 2க்கு நடுவில் சாப்பிடணும், இது சாப்பாட்டுக்கு முன்பு, இதுக்கு சாப்பாட்டுக்கு பின்பு, இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பயே வச்சு போட்டுருங்க. என்னையாவது கொடுமை சார். நம்ப மாட்டேங்க சார். நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன், அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் சார். உனக்கு வியாதி வரும், உலகத்தில் எந்த டாக்டர்கிட்ட வேணா போய் கேளு, பல கோடி செலவு பண்ணாலும் நீ தீர்க்க முடியாது, சவாலிட்டு வந்தேன் சார். கரெக்டாக 6-7 மாதம் கழிச்சு ஒரு 4-4:45 மணி இருக்கும். நான் வீட்டில் கொய்யா மரத்துக்கு தண்ணி வாச்சிக்கிருந்தேன். ஒரு பொண்ணு பேசுது, என் பேர் சொல்லிட்டு கேட்குது, நீங்களா பண்ணுது? ஆமாம்மாண்ணே. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி தோல் டாக்டரை வந்து பார்க்க வந்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டுச்சு. அந்த டாக்டர் பேரை சொன்னோன்னே அதால் மறக்க முடியுமா? 35,000 ரூபா ஆப்ரேஷனுக்கே நான் செலவு பண்ணது கிடையாது. 2 பருவு பிடுங்கிறதுக்கு 35,000 ரூபா. சரின்ட்டு என்னம்மா அதுக்குன்னு, இல்லைங்க டாக்டரு உங்களை பார்க்கணுங்கிறாரு, நீங்கள் வர முடியுமான்னுச்சு. எதுக்குமான்னு? இல்லை என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கணும்னாருன்னு. நான் வர முடியாது, என்னைய பார்க்கணும்னு நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. ஏன் நீங்கள் மருத்துவர், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன். இப்போ எனக்கு அஸ்ட்ராலஜி உனக்கு தேவைப்படுதுன்னா நான் இருக்கிற இடத்துக்கு வாங்கன்ட்டேன். நம்ப மாட்டேங்க. அவரும் அவருடைய மனைவியும் மதியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். நான் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுன்னு வரேன்னாரு. 1:30 மணிக்கு வாங்க, ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பேன்னு வந்தார். கண் கலங்கி வந்தார். என்னான்னு கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டயத்தில் எனக்கு உடம்பு பூரா வெள்ளை வெள்ளை புள்ளி வந்துருச்சுன்ட்டார். சார் மூல நூலில் இந்த கருத்து இருக்குது சார். லக்கணாதிபதி எழுதிக்கிங்க சார். லக்கணாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்றால், அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால், முன் ஜென்ம கர்ம வினையின் காரணத்தால் அவனுடைய உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். அது பல கோடிகளை நீங்கள் செலவு செய்தாலும் சரி செய்ய முடியாது. டாக்டர்கிட்ட போவீங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க, அந்த புள்ளி போனமா தெரியும், மறுபடியும் வந்துடும், மறுபடியும் போவீங்க, கடைசி எண்டு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் போகாது. லக்கணாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்றால், அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி ஏற்படும். திண்டுக்கல்ல என்னுடைய நண்பர் ஜோசியர் திருப்பதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை கொடுக்குறார், ஒரு +2 படிக்கிற ஜாதகத்தை. இதே அமைப்பு, ஐயா இந்த பிள்ளைக்கு உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளி வருமையான்னு. ஐயா என்னையா சொல்றீங்க, நேற்று தாயா பார்த்தேன் உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளி வந்துருச்சியான்னார். யோ இது யாருடைய ஜாதகமியான்னு? என் பொண்ணு ஜாதகமியான்னார். அவர் ஒரு ஜோசியர், பேரவே சொல்றேன், திருப்பதி பேங்க்ல எவ்வளோ வைக்கிறார். வந்துருச்சா சார்? ஜோசியம் போய் கிடையாது சார், ஜோசியர் தான் போய். 4 8ன்னு சொன்னா நீங்க வெற்றி அடைந்த ஜோசியர். 4 7:45 சொன்னா ஜோசியத்தின் மீது கோவிக்க கூடாது, ஜோசியரை கோவிக்கணும். ஏன்னா இதுல உள்ள மூல நூல்களை எல்லாம் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் இருந்து 300 ஆண்டு தவம் இருந்து பாடலை எழுதியிருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரனும் ராகுவும் அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அவன் பைத்தியக்காரனாக மாறுவான். அடிச்சு சொல்லு. 12ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனும் ராகுவும் இருந்து ராகு திசையோ சந்திர திசையோ வந்துருச்சுன்னா அவன் பைத்தியக்காரனாக அலைவான். நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற பாட்டில் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் ஒருத்தர் இதே அமைப்பு பைத்தியமாக மாறிட்டார். அப்புறம் ஜோசியத்தை பொய்யின்றோ? மூல நூல்களை படிக்கணும். 7க்குரியவன் பாருங்க, 7க்குரியவன் 3இல் இருந்தால் காலதாமத திருமணம், 8க்குரியவன் 3இல் இருந்தால் தீர்க்காயில், ஆனால் 6க்குரியவன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அல்பாயில், 12க்குரியவன் 2இல் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அரண்மனையை போல வீடு கட்டுவான். 12க்குரியவன் 2இல் இருந்து அந்த 12க்குரியவனுடைய திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அரண்மனையை போல வீடு கட்டுவான். 2இல் இருப்பவன்
12 இருந்தால் திசா புத்தி வரும்போது தன்னுடைய சொத்து, பத்து, வீடு அனைத்தையும் இழப்பான். சுத்தமா அவுட் ஆயிரும். அப்ப கிரகம் நின்ற பலன் உங்களுக்கு தெரியணும்ல. ஒரு கிரகம் போய் எங்க நிக்குது, யார் பார்க்கிறா? சார், ராசி கடத்தையும் நவாம்ச கடத்தையும் குடும்ப பிரச்சனைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் தொழிலை பத்தி கேட்கிறாரு அப்படின்னா நவாம்ச கடத்தை பார்க்க கூடாது. தசாம்ச கட்டம் எதுக்கு போட்டிருக்காங்க? 22 கட்டம் இருக்கு. தசாம்ச கட்டம் எதுக்கு போட்டிருக்காங்க? ஏன் முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள்? 10ஆம் இடத்தின் அதிபதியோடு புதன் சேர்ந்தால் கணித ஜீவனத்தால் ஜீவனம் செய்வான். அடி கரெக்டா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. 10ஆம் இடத்தின் அதிபதியோடு புதன் சேர்ந்தால் அவன் கணித வித்தையால் ஜீவனம் செய்வான். பிகாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பேங்க்கு, பணத்தை எண்ணக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்களில் வேலை வைப்பான். 10ஆம் அதிபதியோடு சூரியன் சேர்ந்தால் அப்பாவின் தொழிலை செய்வான். முடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, இங்கே தான் இங்கே இவ்வளவு தூரம் இருக்கீங்க. பெரும்பாலும் மத்தியானம் சாப்பிட்டோன்னே அப்படி போயிடுவாங்க. அப்புறம் நான் உட்காந்து அனாதியா பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு ஊரில் நான் எவ்வளோ நேரம் பேசுன்னு கேட்டேன். நீங்கள் எம்பிட்டு நேரம் வேணா பேசுங்க, நாங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாரு. இப்போ நானாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படியே ஒரு ஊரில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா போகிறப்ப சொல்லுது, யாரு பத்த பிள்ளையோ தெரியல பாவம், இப்படி லூசு மாதிரி தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு போச்சு. இதுக்கு தான் நாங்கள் முந்திக்கிறது. பந்திக்கு முந்து படைக்கு பந்துன்றது மாதிரி சோசியத்துக்கு முந்திக்கிறணும். ஒன்றும் இல்லைங்க, நான் 3 தடவை தூங்கிட்டேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 3 தடவை தூங்கிட்டேன். 4ஆவது தடவை அவர் எழுப்புறாரு, எந்திரியா அடுத்து நீ தான் பேசணும் அப்படின்றாரு. நான் பதறி போய் எந்திரிக்கிறேன். பெரும்பாலும் இந்த தயிர் சோறு சாப்பிட்டாலே தூக்கம் வரும். டிரைவர்கள் மத்தியான நேரத்தில் தயிர் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? பொங்கலும் சாப்பிட மாட்டாங்க. காலங்காத்தால ஒருத்தர் டிரைவர் வேலை பார்க்குற ஒரு பொங்கல் சாப்பிட்டாருன்னா அவ்வளோதான், நேர புளிய மரத்தில் ஏற்றி வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பார். எங்கேயா டிரைவரை காணான்னு பார்த்தா, யோ அங்கே நிற்கிறாரியா டிரைவரு. ஏன்னு கேட்டால் தூக்கம் ராஜ போதும் இருக்கும். நமக்கு எப்போ தூக்கம் வரணுமோ அப்போ வராது. எப்போ எது சிறந்த வாழ்க்கைன்னு தெரியுமாங்க? ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எது சிறந்த வாழ்க்கைனா. காலையில் எழுந்தவுடன் மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை தொடங்கி இரவில் தூங்கும் போது மனச்சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை முடிகிறதோ அவன்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நமக்கு காலையில் எந்திரிச்சா பாத்ரூம்குள்ளே போனாலே இளையராஜாவே தோத்து போவார். அவ்வளோ மியூசிக் போட்டு டமான் அணுகுண்டுலாம் போட்டு ஈராக்கு மாதிரி ஆகி, ஏன்னா வயிறு பிரச்சனை. அதே மாதிரி ராத்திரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா பிறண்டு படுத்தோடனே காமனாக தூங்கிடணும். அதே நல்ல உடம்பா. பிறண்டு படுத்து காலையில் எந்திரிக்கிறப்ப அவர் அடுப்பாங்கரையிலேருந்து எந்திரிக்கிறார். பெட்ரூமில் படுத்த மனுஷன் தூக்கத்தில் விழுந்து காலையில் அடுப்படியிலேருந்து எந்திரிக்குது. அவர் வீட்டுக்காரமா காப்பி போட போயிருக்கு, யாரு மூதேவி இங்கே படுத்து கிடக்குறன்னு எடுத்துனா வீட்டுக்காரு. ஏன்னு கேட்டால் தூக்கமும் ஒரு மனுஷனுக்கு சரியில்லை. 12ஆம் பாவகம் சரியில்லை அப்படின்னா நித்திரை போச்சு. 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று சொல்கிறார்கள். திருத்திக் கொள்ளுங்கள், அந்த கேது குருவின் சாரம் வாங்கி இருந்தால் மட்டும்தான் மறுபிறவி கிடையாது. 12ஆம் இடத்தில் கேது இருந்து குருசாரம் வாங்கியிருந்தால் மறுபிறவி கிடையாது. 12ஆம் இடத்தில் குரு இருந்து கேது சாரம் வாங்கியிருந்தாலும் அவருக்கு மறுபிறவி கிடையாது என்று சொல்லி நேரமோ சுருக்கம் கூறுகிறேன். வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய தொலைபேசி நம்பர் சொல்லுங்கய்யா. ஐயா, என்னுடைய பேர் முனைவர் சிவன். நான் காமராஜர் யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஏன் படித்து வாங்கியிருக்கேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், விலைக்கு வாங்கலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் போட்டோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கேட்பார் 20,000 30,000 டாக்டர் பட்டம் அப்படின்வார். நான் 2003 டாக்டர் பட்டம் வாங்கினேன். பன்முக பார்வையில் பா விஜய் படைப்புகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து வாங்கினேன். 5 MA பட்டம், ஒரு வழக்கறிஞர் பட்டம் முடிச்சிருக்கேன். என்னுடைய பேர் சிவன். 98
651 30 130. ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பதிவிட்டார். ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். மாதம் மாதம் இங்கே பேச நீங்கள் கண்டிப்பாக வரணும். அற்புதமான பேச்சு, சிந்திக்கவும் முடிந்தது, சிரிக்கவும் முடிந்தது. எல்லாருமே பூஸ்டப் ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? காலைல இருந்ததோட இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. என்னன்னே தெரியலையே. அப்போ ஐயாவுடைய பேச்சு அப்படி இருக்கு. ஐயா அவர்களுக்கு சங்கர் ஐயா அவர்களும் ரவிச்சந்திரன் ஐயாவும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள்.